ஸோ இப்போ வந்து 2024 தேர்தல் ஓட்டு போட்டிருக்கோம். அடுத்து தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வந்து முக்கியமான தேர்தல் 2026. அந்த 2026 தேர்தலில் நான் போட்டியிட போகிறேன்னு உங்களுடைய அன்பு நண்பர் சவுக்கு சங்கர் சொல்லியிருக்காரு. அவர் தனி கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி உங்களோட கருத்து? ஏங்க எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா ஒரு கூத்தாடிகள்லாம் ஆரம்பிக்கிறாங்க கட்சி, அப்போல்லாம் யாரும் இந்த கேள்வியை எழுப்ப மாட்டேன்றாங்க. இப்போ சவுக்கு சங்கர் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால் அவரால் என்ன முடியும்? அவர் வந்து ஏன் ஆரம்பிக்கிறார், எதுக்கு ஆரம்பிக்கிறார், இப்படி கேள்வியை எழுப்பும்போது எனக்கு வேதனையாக இருக்குது. ஏன் சொன்னால் எந்த திறமையும் இல்லாத தங்களுடைய திரை பிரபலத்தை மட்டும் முன் வச்சு முதலீடாக வச்சு எத்தனை பேர் முதல்வர் நாற்காலிக்கு அலையிறாங்க இதே தமிழ்நாட்டில். கமலஹாசன் போன வாட்டி என்ன பண்ணால் அதேமாரி தான் இறங்கி பேட்டரியும் ஒரு டிவியை உடைச்சிட்டு அதை டெமோ பண்ணி டிவியை போட்டு தெருவா நான் ஊழலை ஒழிப்பேன், வாரிசு அரசியலை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணாரா இல்லையா? அப்போது இந்த கேள்வியை கமலஹாசன் முன்னாடி யாரும் முன்வைக்கல. அவருடைய திரைப்படத்தை ஒரு 10 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து ரெட் ஜெயின் மூவி வாங்கினதுக்காக உதயநிதி ஸ்டாலினை வானளவு உயர்த்திட்டு இப்போ எம்பி தேர்தலுக்கு எங்கே போய் அடைக்கலாமானார் பார்த்தீங்களா இல்லையா? இப்போ அதேமாரி ஒரு கூத்தாடி யாருன்னா இவன் விஜய். திரைப்படத்தில் யாரோ எழுதி கொடுக்குற டைலாக்கை எப்படியோ வந்து 1க்கு 10 தடவை வந்து ரேசல் எடுத்து பேசிட்டு அதை திரையில் வரும்போது அதை ஹீரோவாக பார்த்து அதை அப்படியே தங்களுடைய அரசியல் தலைவராக கருதக்கூடிய இக்காலத்தில் இன்றைக்கி வந்து நிஜமாகவே பல விஷயங்களை வந்து பொது வெளியில் கொண்டு வரக்கூடிய சவுக்கு சங்கர் அரசியலுக்கு ஏன் வரக்கூடாது, அரசியல் கட்சி ஏன் ஆரம்பிக்கக்கூடாதுன்ற கேள்வி தான் எனக்கு வருது. அதிமுக ஃபைனான்ஸ் பண்ணுறதுன்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் விஜயே ஃபைனான்ஸ் பண்ணுறான்னு நான் கேட்குறேன். அதிமுக ஏன் ஃபைனான்ஸ் பண்ணுவான், விஜய் ஏன் ஃபைனான்ஸ் பண்ணுவான்? அவங்க எரியிற கொல்லிக்கட்டை எடுத்து அவங்கள மோதியை சொல்லியிருக்காங்களா? அவங்களே ஒரு பெரிய அரசியல் கட்சி இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து இன்னொரு கட்சி நீ ஆரம்பின்னு சொல்லி இன்னொருத்தர் யாருன்னா என்கரேஜ் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க இல்லையா? அரசியல்வாதி உட்பட அதிகாரிகள் செய்யக்கூடிய அத்தனை அட்டுழியங்களையும் அவங்க வாங்குகிற லஞ்சங்களையும் அம்பலப்படுத்தக்கூடிய ஒரு சாதாரண ஒரு நபராக தான் இருக்குது. இன்றைக்கி அவர் பல தரப்பட்ட மக்கள் அவருக்கு ஆதரவாளராக இருக்கலாம். ஆனால் அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்தார்னா அது கொஞ்சம் மாறுபடும். இப்போ அதிமுக ஆதரவாளராக இருப்பான், இப்போ அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்தா அவர் ஆதரவாக விட்டு விலகிடுவான், இருக்கா இல்லைங்களா? அப்போ அதை சவுக்கு எப்படி எதிர்கொள்வார் அப்படின்றது நம்ம பேசலாமே தவிர ஏன் ஆரம்பிக்கிறாரு, இவர் யார் சொல்லி ஆரம்பிக்கிறாரு, இப்படியெல்லாம் கேள்வி வைக்கும்போது தான் கோபமாக வருதே தவிர இப்படி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு இவர் எந்த அடிப்படையில் கொண்டு போவார். இப்போ சங்கர்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, கோவப்படுவாப்புல. எதுனா ஒரு விஷயம் கேட்டோன்னு வச்சு என்ன தோணும் இதேமாரி சொல்கிறாங்களா அவங்க, ஆமாம் போ அவங்களுக்கெல்லாம் என்னங்க பதில் சொல்லணும், என்ன சொல்லுவாங்களா அவங்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லணும், ஆமாம் உண்மை அப்படின்வாங்களே. இப்போ அரசியல் இறங்கிட்டால் அதே நிலையை கொண்டு போக முடியாது. ஸோ இப்போ வந்து சவுக்கு சங்கர் சொல்லும் போது நான் உதயநிதிக்கு எதிராக 2026 சேப்பாக்கத்தில் நிற்பேன் அப்படியே சொல்லியிருக்காரு. இப்போ விஜயும் வரேன்னு சொல்லியிருக்காரு. எனக்கும் விஜய்க்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போது சவுக்கு சங்கர் உதயநிதிக்கு எதிராக தேர்தலில் போட்டியிடுவாரா இல்லை விஜய்க்கு எதிராக தேர்தலில் நேரடியாக போட்டியிடுவாரா? என்னை பொறுத்தவரையும் சவுக்கு வந்தாப்புலன்னு சொன்னால் விஜய்க்கு எதிராகவோ அல்லது விஜயநிதிக்கு எதிராகவோ நிற்கிறத விட திமுகவுக்கு எதிராக ஆர்எஸ்எஸ் பாஜக எதிராக நிற்கணும். ஏன்னு சொன்னால் நம்முடைய இலக்கு பெருசாக இருக்கணும். இவங்கெல்லாம் சின்ன பசங்க. சார் சவுக்கு சங்கர் வந்து நிறைய விஷயத்தில் முஸ்லீம்களுக்கு ஆதரவாக இருந்திருக்காரு. ஆனால் ஒரு சில விஷயத்தில் இப்போது கேரளா ஃபைல்ஸ் வரும்போது அதை சப்போர்ட் பண்ணி பேசின விஷயங்கள் இருக்குது. ஒரு சின்ன தப்புன்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. அதை பற்றின உங்களுடைய கருத்து? நிறைய தப்புல அதேமாரி நிறைய பண்ணியிருப்பாப்புல. ஏற்கனவே விஸ்வரூபம் படம் வரும்போது நாங்கள் விஸ்வரூபம் படத்துக்கு எதிராக போராடும்போது இது அநியாயம் அக்கிரமம் முஸ்லீம்கள் செய்யறது தவறு, ஏன்னா ஒரு திரைப்படம் வந்து அது கருத்து சுதந்திரம் அப்படின்னு சொல்லி வக்காலத்து வாங்கி தன்னுடைய சவுக்கு வெப்சைட்டில் எழுதி எனக்கும் சங்கருக்குமே பயங்கரமான கருத்து மோதல்களே வந்தது. இஸ்லாமியர்கள் விஷயத்திலையும் கூட சங்கர் வந்து அப்படியே நின்றுருக்கார், இப்படி நின்றுருக்கார். இப்படி அதாவது மைனஸ் இருக்குது ப்ளஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை இனி அரசியலுக்கு வந்தால் சங்கர் எப்படி அதை மேனேஜ் பண்ணுவாருன்றது தெரியல. ஸோ இப்போ வந்து மோடிக்கு வந்து தேர்தலில் நம்ம தோற்றுருவோன்ற பெரிய பயம் வந்துருச்சு, அதனால தான் வெறுப்பு பேச்சை பேசுகிறாரு அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. அதுக்கு உங்களுடைய கருத்து? இல்லைங்க, இப்போ வந்து மன்மோகன் சிங் கடந்த 10 ஆண்டுகளாக பிரதமராக இருந்தார். இப்போ அவர் அமைதியாக தன்னுடைய வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருக்கார். அதே நிலை மோடிக்கு இருக்க முடியாது. மோடி செத்துக்குவார், தற்கொலை பண்ணிக்குவாங்க. மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் வழங்கும் டிப்ளமோ இன் அப்ளைட் ஜேர்னலிசம் அண்ட் டிஜிட்டல் மீடியா. ஆழமான கருத்தியல் வகுப்போடு தொழில்நுட்ப பயிற்சி, செய்திக்களத்தில் நேரடி அனுபவத்தோடு செய்தி சேனல்களில் பயிலும் வாய்ப்பு, முன்னணி ஊடக ஆளுமைகளின் தொடர்ச்சியான கலந்தாய்வு மற்றும் கற்பித்தல். மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம் சார். வாங்க. எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேன்.
சார் எல்லோரும் 2024 பார்லிமெண்ட் தேர்தல் ஓட்டு போட்டோம். அடுத்த ஃபேஸ் ஆஃப் எலெக்ஷன் நடந்துட்டு இருக்குது. ராஜஸ்தானில் ரீசெண்டாக ஒரு எலெக்ஷன் மீட்டில் பேசும்போது மோடி இஸ்லாமிய மக்களை வந்து தவறாக பேசியிருக்காரு, நிறைய வன்மத்தை கக்கியிருக்காரு. உங்களுடைய கருத்து என்ன சார் அவருடைய பேச்சு பற்றி? அதாவது கடந்த 10 ஆண்டுகளில் பாஜக வந்து ஒட்டுமொத்த மக்களுக்கு ஒன்றையும் செய்யலை. ஒன்று. ரெண்டாவது, விலைவாசி ஏற்றம், டீசல், பெட்ரோல், கேஸ் சிலிண்டர் விலை இப்படி வந்து பார்த்திங்க சொன்னால் அதிகமாக ஏறிக்கிட்டே போச்சு. இப்போ அதெல்லாம் சொல்லி அவங்களால ஓட்டு வாங்க முடியாது. அப்படி இருக்கும்போது 2006 மன்மோகன் சிங் பேசின, அதுவும் அந்த பேசின பேச்சினுடைய முழு விவரம் இல்லை, அவர் பேசுகிறாரு ஒரு கான்ஃபரன்ஸில். அந்த கான்ஃபரன்ஸில் பேசும்போது எப்பவுமே சொல்லுவோம் இல்லைங்களா, குடும்பத்துலேயும் சொல்லுவோம், ஒரு கிளாஸ் நடக்குதுன்னா மாணவர்களுக்கு முன்னாடி சொல்லுவோம். என்னதுன்னா, ஒரு சிலர் சரியாக படிக்கலைன்னா கூட அவனை கை தூக்கி அவனை கற்றுக் கொடுத்து நல்லா தூக்கி விடுங்க அப்படின்னு சொல்லுங்க. அந்த அடிப்படையில் அவர் வந்து மன்மோகன் சிங் அவருக்கே உண்டான பாணியில் அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு ஆசிரியர் மாரி மாணவர்களுக்கு எப்படி பாடம் நடத்தணுமோ அப்படி சொன்ன வார்த்தைகள் தான் அது. அதில் என்ன சொல்கிறாருன்னா, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மலைவாழ் மக்கள் எல்லாரையுமே நம்ம வந்து யார் யார் பின்தங்கி இருக்காங்க அவங்களாம் தூக்கி விடுவது நம்முடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக இன்க்ளூடிங் முஸ்லீம் மைனாரிட்டி பீப்புள்ஸ் ஆல்சோ அப்படின்ற மாதிரி அவருடைய பேச்சில் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ 2006 பேசும்போது, ஏன் 2016 பிரதமர் வந்து தேர்தலில் பிரதமர் வேட்பாளராக நிற்கும்போது மோடி அப்போ பயன்படுத்தாத வார்த்தைகள் அப்போ பேசியிருக்கலாம். 2006 தானே பேசினார். 2014 வந்து இதே மோடி வந்து பிரதமர் வேட்பாளரை அறிவித்து பிரச்சாரம் பண்ணார். அப்போ அது பேசியிருந்தால் கூட சொல்லலாம். அதன் பிறகு 2019 தேர்தல் நடந்தது, அப்போ பேசியிருக்கலாம், அப்பவும் கூட பேசலை. இப்போ 2024 வந்து அதை பற்றி பேசுகிறாருன்னு சொன்னால் அப்போது பாஜகவுக்கு ஒன்றுமே இல்லை. அதாவது அவங்க இந்த கடந்த 10 ஆண்டுகளாக வந்து பார்த்தீங்க சொன்னால் ஜீரோ. மக்கள்கிட்ட அவங்க சாதனைகள் செஞ்சிருந்தாங்கன்னா அது சொல்லி வாக்கு கேட்டிருக்கலாம், எதுவுமே செய்யலை. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, எப்போது நடந்த ஒரு விஷயத்தை, அதுவும் மோடி சொன்ன மாதிரி இல்லை, ஏதோ சில விஷயங்களை பிடிச்சிக்கிட்டு அதை இன்றைக்கி வந்து ஒரு பேசு பொருளாக்கி அதன் மூலமா அவங்களுக்கு என்ன சொன்னால், மணிப்பூர் மாதிரி இந்தியா முழுக்க கொண்டு வரணுன்றது அவங்களுடைய திட்டம். மணிப்பூரில் எப்படி கலவரங்கள் நடந்ததோ அது போன்ற கலவரங்கள் நாடு முழுக்க நடக்கணும். ஏன்னு சொன்னால், ஒரு பிரதமர் வந்து இப்படி நினைக்க மாட்டாங்க. எதிர்கட்சியோட கூட என்ன கலவரம் நடந்ததுன்னா அதனால் நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு பிரதமரோ உள்துறை அமைச்சரோ அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இங்கே எப்படின்னா நேர் மாற்றமாக இருக்குது. உள்துறை அமைச்சரும் அது போன்ற பேச்சுக்கள் தான் பேசிட்டு வராரு, பிரதமரும் அது போன்ற பேச்சுக்கள் தான் பேசியிருக்காரு இல்லைங்களா. இப்போ பார்த்துட்டு இருக்கோம் அப்படி தான் பேசுது. ஏன்னா கடந்த கர்நாடகா சட்டமன்ற தேர்தலில் அமித்ஷா அப்படி பேசினார், அப்படி தான் பேசினார். மோடியும் அப்படி தான் பேசினார். அப்போது ஒரு நாட்டை ஆளக்கூடிய பிரதம மந்திரி ஒரு மாநிலத்தில் இரண்டு சமூகத்துக்கு மத்தியில் ஒரு மோதலை உருவாக்கி அந்த மோதல் மூலமா அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய அளவுக்கு கீழ்த்தரமான அரசியல் எந்த உலகத்தில் எவனுமே செய்ய மாட்டான். ஆனால் இவங்க செய்கிறாங்க. இப்போ அதனுடைய எதிரொலி தான் இன்றைக்கி வந்து நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா, இது மட்டும் முடியாது தம்பி. இது போல் இன்னும் இந்த தேர்தல் முடியறதுல என்னென்ன அவதாரங்கள் எடுப்பாங்களோ சொல்ல முடியாது. அத்தனை அவதாரங்களையும் எடுப்பாங்க. அத்தனை அவதாரங்களையும் எடுத்து அதை என்ன பண்ணுவாங்கன்னா, மக்கள் மத்தியில் பிளவு, அதாவது இந்து முஸ்லீம் கிறிஸ்தவன் என்று பிரித்து வரக்கூடிய அதன் மூலமா இவங்க வந்து அரசியல் ஆதாயம் தேர்றதுக்காக தான் நடக்கக்கூடிய நாடகங்கள் தான் எல்லாமே. சரி, இப்போ பார்த்தோன்னா இஸ்லாமிய குடும்பத்தில் இருக்கிறவங்க அதிகமாக குழந்தை பெற்றுக்கிறாங்க, அவங்களுடைய மற்றவங்களோட சொத்தை அபகரிக்கிறாங்க, அவங்க தான் தொழில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு பொய் பிரச்சாரத்தை பாஜக கையில் எடுத்து ஒரு சமூகத்து மேலே வன்மத்தை தெளிச்சிட்டே இருக்காங்க. இந்த போக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாஜக வேணும். மோடி வந்து தன்னுடைய மனைவிக்கு வந்து அவரால் முடியல, விட்டுட்டு ஓட்டார், மனைவி விட்டுட்டு போயிட்டார். இன்றைக்கி வந்து அந்த இது என்ன மாரி தான் எல்லாரும் இருக்கணும், முஸ்லீம்களும் அப்படி தான் இருக்கணும், குழந்தைங்களும் பெற்றுக்கூடாது, கல்யாணம் பண்ணணும், பொண்டாட்டி நடுச்சாட்டில் விட்டுட்டு ஓடிடணும் அப்படின்னு நினைக்கிறாரா என்னன்னு எனக்கு தெரியல. அதே நேரத்தில் இப்போ பல குழந்தைகள்னு பார்த்தீங்கன்னா மோடி கூட 7வது பிள்ளை தான், 7 பிள்ளைகளில் ஒரு பிள்ளை தான் மோடி இல்லைங்களா. அப்படி எல்லா பாஜக தலைவர்களுக்கும் அப்படி தான் இருக்காங்க. எல்லாம் நிறைய பிள்ளைகள் பெற்றுக்க, அதில் ஒரு பிள்ளைகளில் தான் இவங்க இருக்காங்களே தவிர முஸ்லீம்கள் மட்டும்தான் இந்தியாவில் குழந்தை பெற்றுக்கிற மாதிரி, மற்றவங்களாம் குழந்தை பெற்றுக்காத மாரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி. சரி, அதை கூட விடுங்க. காங்கிரஸ் ஆட்சி வந்து அவங்களுடைய மாங்கல்யம், அதாவது உங்களுடைய தாலி கயிறை கூட பிடிங்க அவங்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு சொல்கிற கீழ்த்தரமான அரசியல் உலகத்தில் வேறு எந்த தலைவரும் இப்படி முன்னெடுக்க மாட்டாங்க. கடந்த 60 ஆண்டுகளில் காங்கிரஸ் ஆண்டு இருக்குது, அதிலும் குறைச்ச 52 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சியே இருந்திருக்கு.
எத்தனை பெண்களுடைய இந்து பெண்களுடைய தாலிகள்லாம் அறுத்து இருக்காங்க, எத்தனை இந்து பெண்களுடைய தாலியை அறுத்து முஸ்லீம்கள் ஒவ்வொன்று வாழ்ந்துருக்காங்க. இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து எத்தனை மாநிலங்களில் ஒரு முஸ்லீமே தலைவராக போட்டிருக்காங்க. ஏதாவது ஒரு மாநிலத்தை சொல்லுங்கள், இந்த மாநிலத்தில் முஸ்லீம் தலைவராக இருக்காருன்னு சொல்லுங்கள். ஏதாவது இல்லையே. இந்தியா முழுக்க வந்து முஸ்லீம் அல்லாதவர்கள் தான் தலைவராக போடுறாங்க. காஷ்மீரில் மட்டும்தான் போடுறாங்க. அது காஷ்மீரில் எல்லா கட்சியும் முஸ்லீம் தான் தலைவராக போட முடியும். அதனால காஷ்மீரில் மட்டும்தான் போட்டிருக்காங்க. வேறு எங்கேயுமே வந்து முஸ்லீம்களை தலைவர்களாக காங்கிரஸ் கட்சி நியமனம் பண்ணதே இல்லை. காங்கிரஸினுடைய அகில இந்திய தலைவர்கள் உட்பட அந்த மெயின் மெம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா யாருமே முஸ்லீம், ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க தவிர பெரும்பாலும் வந்து மற்ற சமூகத்தை சார்ந்தவங்க தான், இந்துக்கள் தான் இருக்காங்க தவிர வேறு யாருமே இல்லை. அப்படி இருக்கும்போது இப்போ பிரதமருடைய பேச்சு எப்படி இருக்குன்னு சொன்னால், முழுக்க முழுக்க காங்கிரஸ் முஸ்லீம் கட்சி, பாஜக இந்துக்கள் கட்சி, எங்கள் 2 பேருக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு போர் தான் இந்த தேர்தல் அப்படின்ற ஒரு பிம்பத்தை இன்னைக்கு வந்து இந்தியா முழுக்க கட்டமைக்கிறார். இது வந்து ஒரு கேடுகெட்ட கேவலமான அரசியல் செயல்தானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. காங்கிரஸ் முழுக்க முஸ்லீம்கள். காங்கிரஸ் ஆளும்போது தான் வந்து தடா என்ற ஒரு கொடுஞ்சட்டம் வந்து கொண்டு வந்து அது 12,000 வழக்கு போட்டு 60,000 பேர் கைது செஞ்சு சிறையில் வச்சாங்க. பாபர் மசூதி இடித்தது வந்து காங்கிரஸுடைய ஆட்சியில் தான். என்ஐஏ என்கின்ற ஒரு விசாரணை முகாமை, தேசிய புலனாய்வு முகாமையை வந்து கொண்டு வந்து காங்கிரஸ் ஆட்சியில் தான். யூபா என்கின்ற சட்டம் வந்து 1968 வடகிழக்கு மாநிலங்களுக்கும் காஷ்மீருக்கும் மட்டும் அந்த சட்டம் பொருந்திருந்து அது இந்தியா முழுக்க கொண்டு வந்து காங்கிரஸ் ஆட்சியில் தான் இல்லைங்களா. பாகல்பூர், மீரட்டு, இப்படி இந்தியா முழுக்கும் பல கலவரங்கள் நடந்து பல்லாயிரம் இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டதும் காங்கிரஸ் ஆட்சியில் தான். எல்லாமே நடந்தது இல்லை. இப்போ காங்கிரஸ் உண்மையிலே முஸ்லீம்கள் கட்சியாக இருந்ததுன்னா, முஸ்லீம்களுக்கு ஆதரவாக இருந்ததுன்னா, அப்போ இவ்வளோ நிகழ்வுகள் எதுவுமே நடந்திருக்காது. அப்போ இவங்க என்னென்னா, இப்போ இந்த தேர்தல் நேரத்தில் காங்கிரஸை ஒட்டுமொத்தமாக முஸ்லீம் கட்சி மாரி ஒரு கட்டமைக்கிறது பாஜக. கட்டமைச்சிட்டோன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த ஓட்டு வந்துடும் அப்படின்னு. இது கேவலமான அரசியலாக தான் நம்ம பார்க்கணும். சரி, இப்போ வந்து மோடி வந்து பேசுனது வந்து நார்மலாக அவங்க கட்சிக்குள்ளே ப்ரைவேட்டாக பேசின விஷயம் கூட. அது ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் மக்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேசுகிறாரு. இது வந்து அரசியல் நெறிமுறைகளுக்கு, மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்டுக்கு எதிரானது. இந்த கேஸை எடுத்துகிட்டு போய் எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுத்தா எலெக்ஷன் கமிஷனை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் நாங்கள் இதுக்கு கருத்து தெரிவிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிற எலெக்ஷன் கமிஷனை பற்றின உங்களோட கருத்து என்ன? அதாவது தந்தையை பற்றி மகன் வந்து புகார் பதிவு செய்வானா? ஏன்னா மோடியால் நியமனம் செய்யப்பட்ட ஒரு பிள்ளை தான் தேர்தல் ஆணையம் இருக்கா இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது நியமனம் செய்த தந்தை மீதே வழக்கு பதிவு செய்வாங்களா? சொல்லுங்கள். லாஜிக்கே முடியாது இல்லைங்களா? அந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர, இன்றைக்கி வந்து அது மட்டும் இல்லை, நீதிமன்றங்களே இருக்குங்க. இன்றைக்கி உயர்நீதிமன்றத்தில், டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வருது. 6 ஆண்டுகளுக்கு அவருக்கு வந்து தேர்தலில் நிற்க தடை விதிக்கணும்னு சொல்லி ஒரு இது வரும்போது நீதிபதிக்கு வந்து வேறு ஜோலி இருக்குது, இன்றைக்கி அவர் அதை பற்றி விசாரிக்க முடியாது, அதனால் வழக்கை வந்து தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கிறாங்க. கொடுமையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ நீதிமன்றமும் பாஜகவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்றனால இவிஎம் மிஷின், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்து இன்றைக்கி நாடு முழுக்க மிகப்பெரிய கொந்தளிப்பாக இருக்குது. அந்த சிப்பை மாற்றி எதை வேணாலும் செய்யலான்றது இன்றைக்கி வந்து பல பேர் வந்து முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாமுடைய உதவியாளர் பொன்ராஜே டெஃபினேஷன் முழுக்க அந்த ஏடிஎம் மிஷினை வச்சு அவர் வந்து டெமோ கொடுத்துட்டாரா இல்லைங்களா? அப்போ எல்லாரும் விலைக்கு சொல்லி கூட இன்றைக்கி உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, அதெல்லாம் முடியாது அப்படின்னு தள்ளுபடி பண்ணியிருக்கு. அதுக்கு மோடியும் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? நீதிமன்றமே எதிர்கட்சிகளுக்கு கொட்டி இருக்கு அப்படின்னு சந்தோஷப்படுறாரு. அப்போ சந்தோஷப்படுறாருன்னு சொன்னால் அப்போ அதில் ஏதோ ஒன்று இருக்குன்னு தானே அர்த்தம். புரியுதுங்களா? அப்போது இன்றைக்கி வந்து நீதிமன்றங்கள், தேர்தல் ஆணையம், அமலாக்கத்துறை, ஐடி எல்லாமே அவங்களுடைய அரசு, அந்த சிஸ்டமே அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால நம்ம எதை வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் பேசலாம் அப்படின்ற ஒரு நிலை இருக்குது. இதே நான் ரஹீம் வந்து இந்த தொகுதியில் நின்றுட்டு முஸ்லீம்களே எனக்கு வாக்களிங்க அப்படின்னு சொன்னாவே என்னுடைய தேர்தல் விதிமுறைக்கு எதிராக நான் நடந்து கொண்டதாக என்னுடைய வேட்புமனுமே திரட்டாகும். அதேமாரி கிறிஸ்தவர்களே எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னால் தேர்தல் விதிமுறைக்கு உட்பட்டு அவங்க அதை வேட்பாளர் மனு ரத்துப்படும். அதேமாரி எந்த மதம் ஜாதி இருந்தாலும். ஆனால் இவர்களுக்கு மட்டும் சலுகைகள் கொடுக்கப்படுதுன்னா அப்போ இவர்களால் நியமனம் செய்யப்பட்ட கருப்பாடுகள் தான் எல்லா இந்த சிஸ்டத்துக்குள்ளேயும் உட்கார்ந்துருக்காங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே இருக்குங்க.
மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை நேற்று ஆஸ்தக் வந்து குஜராத்துக்கு போகுது, பொதுமக்கள் கல்லால் அடிக்கிறாங்க. நீ ஏன் வந்த போன்னு சொல்லி பொதுமக்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஆஸ்தக்கெல்லாம் மிகப்பெரிய ஊடகம். இன்றைக்கி பாஜகவினுடைய கைப்பார்வையாக மாறி முழுக்க அது பாஜகவினுடைய ஊடகமாக மாறிடுச்சு. இந்தியா டுடே அப்படியே பாஜகவினுடைய ஊடகமாக. இன்றைக்கி வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா NDTV மட்டும்தான் வந்து ஒரு நடுநிலையான செய்தியை ஒளிபரப்பு. அதை கூட தன்னுடைய நண்பர் அதானி மூலமா அந்த ஊடகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய ஒரு கொடூரம். யூடியூபர்னு சொல்லிட்டு முக்கியமான யூடியூபர்கள் பல பேரை கோரிக்கை என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் விருது கொடுத்து பண முடிப்பு கொடுத்து பாஜக தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ நாங்கள் பண்ணக்கூடிய எந்த அநியாய அக்கிரம மக்கள் விரோத செயல்களையும் நீங்கள் வெளியே கொண்டு போகக்கூடாதுன்ற விஷயத்தில் தெளிவாகவே இருக்குது பாஜக. ஸோ இப்போ வந்து 2024 தேர்தல் ஓட்டு போட்டிருக்கோம். அடுத்து தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வந்து முக்கியமான தேர்தல் 2026. அந்த 2026 தேர்தலில் நான் போட்டியிட போகிறேன்னு உங்களுடைய அன்பு நண்பர் சவுக்கு சங்கர் சொல்லியிருக்காரு. அவர் தனி கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி உங்களோட கருத்து? எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா ஒரு கூத்தாடிகள்லாம் ஆரம்பிக்கிறாங்க கட்சி, அப்போல்லாம் யாரும் இந்த கேள்வியை எழுப்ப மாட்டேன்றாங்க. இப்போ சவுக்கு சங்கர் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால் அவரால் என்ன முடியும், அவர் வந்து ஏன் ஆரம்பிக்கிறார், எதுக்கு ஆரம்பிக்கிறார், இப்படி கேள்வியை எழுப்பும்போது எனக்கு வேதனையாக இருக்குது. ஏன் சொன்னால் எந்த திறமையும் இல்லாத தங்களுடைய திரை பிரபலத்தை மட்டும் முன் வச்சு முதலீடாக வச்சு எத்தனை பேர் முதல்வர் நாற்காலிக்கு அலையிறாங்க இதே தமிழ்நாட்டில். கமலஹாசன் போன வாட்டி என்ன பண்ணால் அதேமாரி தான் இறங்கி பேட்டரியும் ஒரு டிவியை உடைச்சிட்டு அதை டெமோ பண்ணி டிவியை போட்டு தெருவா நான் ஊழலை ஒழிப்பேன், வாரிசு அரசியல் ஒழிப்பேன்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணாரா இல்லையா? அப்போது இந்த கேள்வியை கமலஹாசன் முன்னாடி யாரும் முன்வைக்கல. உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது, நீங்கள் முதல்வர் சீட்டுக்கு ஆசைப்படுறீங்களா, என்ன தகுதி உங்களுக்கு இருக்குது, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க மக்களுக்குன்னு எதுவுமே சொல்லலை, கேட்கல யாருமே. அவர் பாட்டு அலைஞ்சி இல்லைன்னொன்னே அவருடைய திரைப்படத்தை ஒரு 10 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து ரெட் ஜெயின் மூவி வாங்கினதுக்காக உதயநிதி ஸ்டாலினை வானளவுக்கு உயர்த்திட்டு இப்போ MP தேர்தலுக்கு எங்கே போய் அடைக்கலாமானார் பார்த்தீங்களா இல்லையா? இப்போ அதேமாரி ஒரு கூத்தாடி யாருன்னா இவன் விஜய். திரைப்படத்தில் யாரோ எழுதி கொடுக்குற டைலாக்கை எப்படியோ வந்து 1க்கு 10 தடவை வந்து ரேசல் எடுத்து பேசிட்டு அதை திரையில் வரும்போது அதை ஹீரோவாக பார்த்து அதை அப்படியே தங்களுடைய அரசியல் தலைவராக கருதக்கூடிய இக்காலத்தில் இன்றைக்கி வந்து நிஜமாகவே பல விஷயங்களை வந்து பொது வெளியில் கொண்டு வரக்கூடிய சவுக்கு சங்கர் அரசியலுக்கு ஏன் வரக்கூடாது, அரசியல் கட்சி ஏன் ஆரம்பிக்கக்கூடாதுன்ற கேள்வி தான் எனக்கு வரும். ஏன் ஆரம்பிக்கக்கூடாது? சார் இப்போ சவுக்கு சங்கருடைய அரசியல் நிலைப்பாடு வந்து மக்களுக்கானதாக இருக்குது. அதே மாதிரி உங்கள்கிட்ட அவர் என்ன பேசினார், நான் கட்சியை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்ற செய்தி உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அதெல்லாம் எனக்கு தெரியாது, உங்களை மாரி தான் எனக்கும் தெரியும். உங்கள் ரெட்ஃபிக்ஸில் பேசுனதை வச்சு தான் நானும் கேட்டேன். கொஞ்சம் ரெண்டாவது ட்விட்டரில் போட்டிருந்தாரு, அதுதான் தெரியும். மற்றபடி நான் இன்னும் அந்த கட்சி ஆரம்பிக்கிறது சம்பவம் நேரில் சங்கர்கிட்ட எதுவுமே பேசிக்கல. ஆனால் கேள்வி வருது இல்லைங்களா, கட்சி ஏன் இவருக்கு என்ன எங்கே யார் இதில் என்ன சொன்னால் அதிமுக ஃபைனான்ஸ் பண்ணுறதுன்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் விஜயே ஃபைனான்ஸ் பண்ணுறான்னு. நான் கேட்குறேன், அதிமுக ஏன் ஃபைனான்ஸ் பண்ணுவான், விஜய் ஏன் ஃபைனான்ஸ் பண்ணுவான்? அவங்க எரியிற கொல்லிக்கட்டை எடுத்து அவங்கள மோதியை சொல்லியிருக்காங்களா? அவங்களே ஒரு பெரிய அரசியல் கட்சி இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து இன்னொரு கட்சி நீ ஆரம்பின்னு சொல்லி இன்னொருத்தர் யாருன்னா என்கரேஜ் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க இல்லையா? ஒரு இந்த ஃபஸ்ட்டு வந்து அவர் ஒரு கிளார்க்காக இருக்கார், அதன் பிறகு ஊடகத்தில் வர்றாரு. இன்றைக்கி அதாவது அரசியல்வாதிகளை தவிர்த்து அரசு உயர் அதிகாரிகள் பண்ணக்கூடிய ஊழல் முதல் கொண்டு தன்னுடைய சவுக்கு வெப்சைட்டில் எழுதி தான் அவர் தன்னை வந்து ஒரு ஃபெமிலியராக ஆனார், மக்கள் மத்தியில் அறிமுகமானார் ஃபஸ்ட்டு. அதன் பிறகு யூடியூப் வந்தது. அரசியல்வாதி உட்பட அதிகாரிகள் செய்யக்கூடிய அத்தனை அட்டுழியங்களும் அவங்க வாங்குகிற லஞ்சங்களையும் அம்பலப்படுத்தக்கூடிய ஒரு சாதாரண ஒரு நபராக தான் இருக்குது. இன்றைக்கி அவர் பல தரப்பட்ட மக்கள் அவருக்கு ஆதரவாளராக இருக்கலாம். ஆனால் அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்தார்னா அது கொஞ்சம் மாறுபடும். இப்போ அதிமுக ஆதரவாளராக இருப்பான், இப்போ அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்தா அவர் ஆதரவாக விட்டு விலகிடுவோம், இருக்கா இல்லைங்களா? அப்போ அதை சவுக்கு எப்படி எதிர்கொள்வார் அப்படின்றது நம்ம பேசலாமே தவிர ஏன் ஆரம்பிக்கிறாரு, இவர் யார் சொல்லி ஆரம்பிக்கிறாரு, இப்படியெல்லாம் கேள்வி வைக்கும்போது தான் கோபமாக வருதே தவிர இப்படி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு இவர் எந்த அடிப்படையில் கொண்டு போவார். இப்போ சங்கர்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, கோவப்படுவாப்புல. எதனா ஒரு விஷயம் கேட்டோன்னு என்ன தோழ இதேமாரி சொல்கிறாங்களா அவங்க? ஆமாம் போ, அவங்களுக்கெல்லாம் என்னங்க பதில் சொல்லணும், என்ன சொல்லுவாங்களா? அவங்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லணும்? ஆமாம் உண்மை அப்படின்வாங்களே. இப்போ அரசியல் இறங்கிட்டால் அதே நிலையை கொண்டு போக முடியாது. அப்போ அரசியல் அதுக்கு உண்டான அறத்தோடு தான் பதில் சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்படும். இப்போ விஜய் எடுத்துங்க, 26க்கு நான் தேர்தல் டைரெக்டாக வரேன்னு இருக்கார், முதல்வர் சீட்டு கனவுல வராப்பில்
10-8% வாங்குவாப்பில், அவ்வளோதான். அதுக்கு மேலே வாங்க மாட்டார். சில பேர் ஏதோ முதல்வர் ஆவார் என்ற கனவுல அலைகிறானுங்க, அது வேறு விஷயம், இருந்துட்டு போட்டோம். உங்களை மாதிரி நெறியாளர்கள், செய்தியாளர்கள் போய் ஒரு 10-20 பேர் கூடிக்கிட்டு ஒரு 10-20 கேள்வி கேளுங்க, பதில் சொல்கிறேன்னா பாருங்கள், முடியாது. ஆனால் அதே சங்கர்கிட்ட நீங்கள் 10-20 100 கேள்வி கேட்டாலும் சரி, அவருக்கே உண்டான பாணியில் டக்கு டக்குன்னு அடிச்சு விடுவார். உண்மையிலே இல்லையா? அப்போ அவ்வளோ திறமை இருக்கிற நபர் இன்றைய காலத்தில் அரசியலில் வரணும்னு சொல்லி நினைக்கிறாரு, வரன்றாருன்னா வந்துட்டு போட்டோம். எப்படி பணம் வருது? பணம் இருந்து தான் அரசியல் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. பணம் இருந்தால் தான் அரசியல் பண்ணுன்ற அவசியம் இல்லை. மக்களுக்காக இறங்கி தொடர்ந்து நம்ம மக்கள் கூடவே இருந்து போராடிக்கிட்டு நம்ம களத்தில் நின்னாவே நமக்கு அதுக்குண்டான நேரங்களில் அப்படியே வரதான் செய்யும். சரி, இப்போ சவுக்கு சங்கர் சொல்லும் போது நான் உதயநிதிக்கு எதிராக 2026 சேப்பாக்கத்தில் நிற்பேன் அப்படியே சொல்லியிருக்காரு. இப்போ விஜயும் வரேன்னு சொல்லியிருக்காரு. எனக்கும் விஜய்க்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போது சவுக்கு சங்கர் உதயநிதிக்கு எதிராக தேர்தலில் போட்டியிடுவாரா, இல்லை விஜய்க்கு எதிராக தேர்தலில் நேரடியாக போட்டியிடுவாரா? என்னை பொறுத்தவரையும் சவுக்கு வந்தாப்புலன்னு சொன்னால் விஜய்க்கு எதிராகவோ அல்லது உதயநிதிக்கு எதிராகவோ நிற்கிறத விட திமுகவுக்கு எதிராக, ஆர்எஸ்எஸ் பாஜக எதிராக நிற்கணும். ஏன்னு சொன்னால் நம்முடைய இலக்கு பெருசாக இருக்கணும். இவனுங்கெல்லாம் சில்லற பசங்க, சின்ன பசங்க. விஜயெல்லாம் என்ன ஒரு சின்ன பசங்க, சில ரசிகர்கள் வச்சுக்கிட்டு போகிற இடத்துலலாம் ஒரு 5000 பேர் கூட்டிகிட்டு பாருங்கள் அவ்வளோ கூட்டம் அப்படின்ற நபர்களெல்லாம் நம்ம ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கூடாது. சவுக்குடைய சேலஞ்ச் எப்படி இருக்குன்னா, ஒன்று திமுக இல்லை பிஜேபி, இது போன்ற தேசிய மற்றும் மாநில கட்சிகளை எதிர்க்கக்கூடிய ஒரு நிலையில் ஒரு அரசியல் களம் காட்டாலும் நிச்சயம் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. சார், சவுக்கு சங்கர் நிறைய விஷயத்தில் முஸ்லீம்களுக்கு ஆதரவாக இருந்திருக்காரு. ஆனால் ஒரு சில விஷயத்தில் இப்போது கேரளா ஃபைல்ஸ் வரும்போது அதை சப்போர்ட் பண்ணி பேசின விஷயங்கள் இருக்குது. ஒரு சின்ன தப்புன்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. அதை பற்றின உங்களுடைய கருத்து? நிறைய தப்புல அதேமாதிரி நிறைய பண்ணியிருப்பாப்புல. ஏற்கனவே விஸ்வரூபம் படம் வரும்போது நாங்கள் விஸ்வரூபம் படத்துக்கு எதிராக போராடும்போது இது அநியாயம், அக்கிரமம், முஸ்லீம்கள் செய்யறது தவறு, ஏன்னா ஒரு திரைப்படம் அது கருத்து சுதந்திரம் அப்படின்னு சொல்லி வக்காலத்து வாங்கி தன்னுடைய சவுக்கு வெப்சைட்டில் எழுதி எனக்கும் சங்கருக்குமே பயங்கரமான கருத்து மோதல்களே வந்தது, சண்டையே வந்ததுன்னு வைங்களேன். அது வேறு விஷயம். அதே நேரத்தில் இப்போ சமீபத்தில் கூட நீங்கள் பார்க்கலாம், பொது அரசியலை சொல்கிறாங்கன்னு ஸ்ரீமதி கொலை வழக்கில் கூட அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பள்ளிக்கு சார்பாக நின்று ஸ்ரீமதிக்கு எதிராக கருத்து சொல்லியிருக்காரு. அதேமாதிரி துப்பாக்கிச்சூடு விஷயத்துக்கு தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு விஷயத்திலையும் போலீஸுக்கு ஆதரவாக நின்று மக்கள் அந்த போராட்ட குழுக்கு எதிராக நின்று இருக்கார். இப்படி பல விஷயங்கள் நம்ம சொல்லிக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது, பல விஷயங்களை சொல்லலாம். அதேமாரி தான் பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்கள் விஷயத்திலையும் கூட சங்கர் அப்படியே நின்று இருக்கார், இப்படி நின்று இருக்கார். அதே திமுக முஸ்லீம் ஆயுள் தண்டனை கைது சிறைவாசிகள் விடுதலை சம்பந்தமாக உச்சநீதிமன்றத்தில் அஃபிடேவிட் கொடுக்கும்போது அந்த அஃபிடேவிட்டில் நடந்த குளறுபடிகள் திமுக எப்படி முஸ்லீம்களுக்கு எதிராக அஃபிடேவிட் தயாரித்து உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சது என்ற விஷயத்தை பொதுவெளியில் கொண்டு சவுக்கு சங்கர் தான். இப்படி அதாவது மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை இனி அரசியலுக்கு வந்தால் சங்கர் எப்படி அதை மேனேஜ் பண்ணுவாருன்னு தெரியல. ஏன்னு சொன்னால் சில விஷயங்களை தவிர்த்துட்டு போகலாமே தவிர, ஆனால் இது இப்போ மீடியாவில் இருந்துட்டு அவர் மனசுக்கு என்ன பிடிக்குதோ அதை அடித்து விட்றாரு இருக்கா இல்லைங்களா? அவருக்கு பிடிச்சதுன்னு வச்சுக்கலாம், இது சரின்னு சொன்னால் அதை அப்படியே பேசுகிறாப்புல. ஆனால் அவர் அரசியலுக்கு இறங்கிட்டு அப்படி பேச முடியாது. மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள், காயம்பட்ட மக்கள் எந்த பக்கம் இருக்குது அந்த பக்கம் நின்று போராடினா தான் அரசியல் இல்லையா? ஒரு கால் அந்த காயம்பட்ட மக்கள் மீது அதாவது அவங்களுடைய தவறாக இருந்தால் கூட அதை நம்ம கண்டுக்கூடாது. இதுதான் அரசியல் என்ற யதார்த்த நிலையை நான் சொல்கிறேன். ஆனால் சங்கர் அரசியலில் இறங்கி அதை எப்படி எதிர்கொள்வார் என்று வருங்காலங்களில் தான் தெரியும். ஆனால் மீடியான்றது வேறு, அரசியல் என்றது வேறு. மீடியாவில் எதை எப்படி வேணாலும் அடித்து தூக்கலாம், ஆனால் அது அரசியல் இறங்கி எதை எப்படியும் அடிக்கணும், எதை எப்படி அரவணைக்கணுன்றது ஒரு விதமான பக்குவம் வேணும். சரி, இப்போது நடந்து முடிஞ்ச பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவிச்சிங்க. நீங்கள் இப்போ மோடி வெறுப்பு பேச்சு வச்சிருக்காரு இஸ்லாமிய எதிராக. ஆனால் அதுக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு பழனிசாமி. அதில் ஒரு கண்டனன்ற ஒரு முக்கியமான வார்த்தை கூட இல்லாமல் அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. இதை பற்றின உங்களுடைய கருத்து? இல்லை, நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா பாஜகவை எதிர்க்கக்கூடிய அந்த எதிர்ப்பு இது இருக்குது பார்த்தீங்களா, அது முஸ்லீம்களுக்கு எங்களுக்கு ரத்தத்தில் ஊறுனது. ஏன்னா காலமாக பாஜகவால் நாங்கள் காயம்பட்டவங்க, அடி கொடுமைகள் கொடூரங்களை நாங்கள் அனுபவிச்சுட்டு வரோம். அப்படி இருக்கும்போது நாங்கள் எக்காலத்தையும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம், எல்லா விஷயத்தையும் காம்ப்ரமைஸ் ஆகும், அந்த விஷயத்தையும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம். எனக்கு இருக்கிற அதே மனநிலையில் தான் எடப்பாடிக்கு இருக்கணும், எனக்கு இருக்கிற அதே மனநிலையில் தான் ஸ்டாலினுக்கு இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்க முடியாது.
இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாபர் மசூதி இடத்த வந்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுது. என்னென்னா பாபர் மசூதி இடத்துல ராமர் கோயில் கட்டுறதுக்கு அனுமதின்னு சொல்லி தீர்ப்பு சொல்கிறாங்க. தீர்ப்பு சொன்ன அடுத்த நிமிஷமே திமுகவினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் என்ன ஒரு அறிக்கை விடுறாரு. இந்த தீர்ப்பை அதுவும் நீண்ட காலமாக இரண்டு சமூக மக்கள் மத்தியில் இருந்த ஒரு மனக்கசப்புகளை தீர்ப்பளிக்கக்கூடிய அளவுக்கு தீர்ப்பு வந்திருக்கு. இந்த தீர்ப்பை இரண்டு தரப்பு மக்களும் மனமுந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன சொல்கிறார்? இரண்டு தரப்பு மனமுந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் இழந்தவன், நான் எப்படி மனமுந்து ஏற்றுக்குவேன்? புரியுதுங்களா? அது திமுக தலைவர் அந்த நேரத்தில் வந்து அந்த அறிக்கை மூலிமா சுட்டி காட்டினார். புரியுதுங்களா? அதனால் நான் நினைக்கிற மாதிரி ஸ்டாலின் அறிக்கை கொடுக்கணும்னு நினைக்க முடியாது. நான் நினைக்கிற மாதிரி அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி அறிக்கை கொடுக்கணும்னு சொல்லி நினைக்க முடியாது. அவங்க அரசியல் அவங்க ஒவ்வொரு காலகட்டத்தில் எப்படி வேணாலும் மாறுவாங்க, மாறக்கூடியவங்க தான் அவங்க. அதுக்கு அவங்க கேட்டால் நம்ம என்ன சொல்லுவாங்க? நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லைன்னு சொல்லி அரசியல் தாரக மந்திரத்தை உதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. திமுகவும் பாஜகவும் கூட கடந்த காலங்களில் அப்படி கூட்டணி வச்சு இருந்ததுக்கு பல உதாரணங்கள் இருக்குது. புரியுதுங்களா? அதனால் நாம் நினைக்கிற மாதிரி தான் கடுமையான வெறி கொண்ட ஆத்திரத்தோட அறிக்கைகள் இவங்ககிட்ட இருந்து வரும்னு நம்ம எதிர்பார்த்தோன்னா அது நம்மளுடைய இயலாமை தான். சரி, இப்போது சிஏ சட்டத்தை நிறைவேற்றத்தில் நிறைய முன்னெடுப்பு நடத்திட்டு இருக்காங்க பாஜக. இப்போ வந்து சிஏவுடைய சட்டம் வந்து நிறைவேற்றப்படுறதுக்கும் அதிமுகவோட ஓட்டு வந்து ரொம்ப முக்கியமானது ராஜ்யசபாவில். அந்த அதிமுகவோட நீங்கள் வந்து அந்த அதிமுகவுக்கு இந்த தேர்தலில் நீங்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சிங்க. இது வந்து விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. அதுக்கு உங்களுடைய கருத்து? இல்லை, நானும் சொல்கிறேன், சிஏ வந்து அதிமுக ஆதரிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வாயை நம்ம வந்து நாரடிச்சிக்க முடியாது. சிஏஏ வந்து அதிமுக ஆதரிச்சு இருக்குது, அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. இப்போ இந்தியா கூட்டணின்னு வச்சுருக்காங்க, பாஜகவுக்கு எதிராக இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எத்தனை கட்சிகள் சிஏஏக்கு ஆதரிச்சு? ஆம் ஆத்மி, சிவசேனா, நிறைய கட்சிகள் ஆதரிச்சு. இப்போ அவங்கெல்லாம் வந்து அந்த பழைய இதெல்லாம் தூக்கி போட்டு இன்றைக்கி வந்து பாசிச பாஜகவை எதிர்த்து களம் காண்றாங்கன்னும் போது நம்ம அதை ஆதரிக்கிறோம் இல்லையா? அதேமாரி தான் அந்த நேரத்தில் அதிமுக செஞ்ச செயல்பாடுகளை இன்னும் கூட நம்ம வந்து குத்தி காட்டிட்டு இருக்கிறத விட இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து பாஜகவை தனிமைப்படுத்திச்சு இல்லையா? அதிமுக தனிமைப்படுத்திச்சு. ஒரு கால் அதிமுக பாஜகவை தனிமைப்படுத்தாமல் இருந்தால் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து மெஜாரிட்டியாக வந்து பாஜக கூட்டணிக்கு சீட்டு கிடைச்சிருக்குமா இல்லையா? இந்த முறை கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுக, பாஜக, பாமக, எல்லாம் சேர்ந்து நின்னாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மெகா கூட்டணி இந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் களம் கண்டிருந்தாங்கன்னா திமுக ஆளுங்கட்சியாக இருக்குது. எப்பவுமே ஆளுங்கட்சியாக இருந்துன்னு சொன்னால் கொஞ்சம் இருக்கும். இது மக்கள் வந்து அந்த ஆளுங்கட்சிக்கு எதிரான சித்தாந்தம் உள்ள மக்கள் ஒரு 4-5% அப்படியே இந்த பக்கம் மாறி இருந்துன்னா 40 தொகுதியை அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்குல்ல. அப்போது அந்த நிலைக்கு வந்து எடப்பாடி போகாமல் பாஜகவை தூக்கி வீசி தமிழ்நாட்டில் வந்து தனிமைப்படுத்தி இருக்கார் இல்லையா? அதுக்காகச்சும் இஸ்லாமியர்கள் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணுமா இல்லையா? அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அதிமுகவுக்கு ஆதரவு. சரி, இப்போ இந்தியா கூட்டணியுடைய செயல்பாடுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மோடியோட வெறுப்பு பேச்சு விஷயத்தில்? இல்லை, இந்தியா கூட்டணி வந்து பெரிய அளவுக்கு மோடிக்கு வந்து எதிர்ப்பு விஷயத்தில் போகலை. ஏன்னு சொன்னால் ஏன்னா மோடி அதை எதிர்பார்க்குறாப்புல. ஏன்னு சொன்னால் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகள்லாம் இதுக்கு பதில் கொடுத்தா நம்ம அதை வச்சு, ஏன்னா வேறு 10 ஆண்டுகளாம் ஒன்றுமே செய்யலைங்க. அவங்க என்ன சொல்லிங்க ஓட்டு கேட்பாங்க? நீட்டை கொண்டு வந்து ஓட்டு போடுங்கன்னா கேட்பாங்க, இல்லை டிமானிட்டேஷன் பணமாட்டம் இது கொண்டு வந்தோம் அதுக்காக காசு போடுவாங்க. 60 ரூபா இந்த பெட்ரோலில் 120 ரூபா விற்கிறோன்னு சொல்லி ஓட்டு கேட்க முடியும். பெட்ரோல் விலை ஏற்றிட்டேன்னா ஓட்டு கேட்க முடியும். இப்போ கேஸ் சிலிண்டர் விலை ஏற்றிட்டேன்னு சொல்லி ஓட்டு கேட்க முடியும். 2014 வந்து அந்நிய நாட்டு கடன் 64 லட்சம் கோடி இருந்ததை வந்து இன்றைக்கி 205 லட்சம் கோடி, சுமாராக ஒரு 150 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கான். அதை சொல்லி ஓட்டு கேட்க முடியும்? எதுவுமே சொல்லி கேட்க முடியாது. அப்போது 2 கோடி பேருக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னால் இன்றைக்கி 20 கோடி பேருக்கு வேலை கொடுத்தேன்னு சொல்லி ஓட்டு கேட்க முடியும்? இல்லை பாபர் மசூதி இடத்த நாங்கள் வந்து அபகரித்து ராமர் கோயில் கட்டிட்டோம் வெற்றி, அதுக்காக ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்க எதுவுமே அவங்க கேட்க முடியாத நிலையில் தான் இப்போ ஏதோ ஒன்று பழசாக இத்து போய் இருந்த ஒரு துணியை எடுத்து அதுக்கு பெயிண்டெல்லாம் அடித்து அதை வந்து காட்டுறாங்க, பாருங்கன்னு காட்டுறாங்க.
அப்படி கடந்த காலங்களில் காங்கிரஸ் வந்து முஸ்லீம்களுக்காக செயல்பட்டிருந்தா இன்றைக்கி முஸ்லீம்கள் வந்து கார்ப்பரேட் முஸ்லீம் பெரிய பணக்காரர்களும் முஸ்லீம்கள் முதன்மையாக இருந்திருப்பாங்க. எந்த ஒரு இதுவும் இல்லையா? ஒரு மாநிலத்திலாச்சும் முஸ்லீமை காங்கிரஸ் மாநில முதல்வர் அமைச்சராக ஆக்கியிருக்காங்களா? கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலே காங்கிரஸ் ஆட்சி நடந்திருக்கு. ஏதாவது ஒரு மாநிலத்தில் இந்த முஸ்லீம் வந்து முதலமைச்சர் ஆக்குறாங்க காங்கிரஸ்ன்னு சொல்லுங்க. இல்லையே. அப்படி இருக்கும்போது இனி எப்படி ஆக்குவாங்க? அது அவங்களுடைய அரசியல். பாஜக வந்து என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா, காங்கிரஸ் வந்து முழுக்க காங்கிரஸே வந்து முஸ்லீம் கட்சி. ஏன்னா அவங்க தேர்தல் அறிக்கை வந்த உடனே முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்கின்ற மாதிரி முஸ்லீம் லீக்கு என்னைக்கு தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கு என்னைக்குமே வெளியிட்டிருக்கு. சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி இந்த இந்தியா உருவாக்க போறாங்க அப்படின்ற மாதிரி. அப்போது அவங்களுக்கு என்னன்னு சொன்னால், கடந்த 10 ஆண்டுகளாக ஏங்க 2019 40 இராணுவ வீரர்களை பலி கொடுத்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுன்னு வெறி கொண்ட ஒரு நபர்கள் இது போன்ற கேவலமான வேலை செய்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. 40 இராணுவ வீரர்கள் பலியானாங்களா இல்லையா புல்வாமா தாக்குதல்? அந்த தாக்குதலுக்கு மோடி தான் காரணம்னு சொல்லி முன்னாள் காஷ்மீர் ஆளுநர் சத்யபால் சிங் மாலிக் இன்ன வரையும் பேசிட்டு வராதா இல்லையா? அதுக்கு என்ன பதில் பிரதமர் சொல்ல முடியுமா? அமித்ஷா சொல்ல முடியுமா அதுக்கு பதில்? சரி, இப்போது ஃபஸ்ட் ஃபேஸ் ஆஃப் எலெக்ஷன் முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட் ஃபேஸ் ஆஃப் எலெக்ஷனில் இந்த மாதிரி வெறுப்பு பேச்சு அந்தளவுக்கு பேசவே இல்லை. அந்த வெறுப்பு பேச்சு அரசியல் தமிழ்நாடு மாதிரி மாநிலத்தில் ஈடுபடாதுன்னு தெரிஞ்சு தான் இப்போது தமிழ்நாட்டில் எலெக்ஷன் முடிஞ்ச பின்னாடி இந்த வெறுப்பு பேச்சை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அதுக்கு உங்களுடைய பார்வை? அதாவது அவங்க என்ன ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற ஒரேன்னுவாங்க. ஆனால் என் பாம்பு திங்கிற ஊருக்கு போனால் நடுத்துண்டு எனக்கு வேணும்னு சொல்லி திங்கிற கோஷ்டி தான் மோடி கோஷ்டி. இப்போ தமிழ்நாட்டில் வரும்போது அவங்க வேறு விதமான அரசியல் கட்சித்தீவு பிரச்சனைலாம் எடுத்தாங்க. கட்சித்தீவு பிரச்சனை இல்லை. இப்போ என்ன ஆச்சு? கட்சித்தீவு பிரச்சனை ஏன் அங்கே எடுக்கல நீ? ஏன்னா தமிழ்நாட்டு அரசியலுக்காக மட்டும்தான் கட்சித்தீவு பிரச்சனை எடுத்து ஆர்டிஐயில் போட்டு அண்ணாமலை எடுத்தார், அதை பற்றி பேசினார். ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அதை பற்றி விவாதம் பண்ணார். இப்போ என்னடா நீங்கள் அந்த கட்சித்தீவு விஷயம் என்னாச்சு? உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் கட்சித்தீவு மீட்புன்னு சொல்லியிருக்கீங்களா? இல்லையே. எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. இல்லை. இப்போ கேரளாவில் வந்து தேர்தல் இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ டிடி தூர்தர்ஷனை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கேரளா ஸ்டோரி படத்தை வந்து வெளியிட்டாங்களா இல்லையா? தூர்தர்ஷனில் வெளியிட்டாங்க. இப்போது வட இந்தியாவில் என்னன்னு சொன்னால் அங்கே வந்து இது போன்ற முரணான கருத்து பேசுகிறது தான் அந்த மக்களை வெறிப்படுத்துனா தான் அந்த மக்கள் ஓட்டு போடுவாங்கன்றதுக்காக முஸ்லீம்கள் வந்தால் உங்களுடைய மாங்கல்யங்கள் கூட அதுதான் உண்மையிலே காங்கிரஸில் வந்து இன்றைக்கி செருப்படி பதில் கொடுக்குறது பிரியங்கா தான் சொல்லுவேன். பிரியங்கா தான் சரியான செருப்படி பதில் கொடுத்துருக்கு. யாருடைய மாங்கல்யத்தை பற்றி நீ கவலைப்படுற? விவசாயிகள் இத்தனை பேர் சாகடித்து அத்தனை பேர் பெண்களுடைய மாங்கல்யம் பறி போகும்போது நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேள்வி எழுப்பியிருக்கு. மணிப்பூரில் வந்து படுகொலை செய்யப்பட்டு அந்த பெண்களுடைய மாங்கல்யம் பறி போகும்போது நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேள்வி கேள்வியிருக்கு. அது பாட்டு வரிசைப்படுத்தியிருக்கு பண்ணியிருக்காங்களா? அந்த மாதிரி வந்து கேள்வி இன்ன வரையும் காங்கிரஸில் யாருமே கேட்கல. என்னுடைய தாய் வந்து தாயுடைய மாங்கல்யம் இந்த நாட்டினுடைய தியாகத்துக்காக அர்ப்பணிச்சுங்க. என்னுடைய பாட்டியினுடைய மாங்கல்யம் வந்து சீனா இந்தியா போரின் போது நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். இப்படி வந்து பல விஷயங்கள் அது பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்குது. அதுதான் அண்ணாமலை ஊடால இவர் திடீர்னு என்ன பண்ணுற எங்கள் பாட்டி கூட கொடுத்தாங்க சீனா போருக்கு அப்படின்னு. நீயே தான் சொல்கிற நாங்கள் வெறும் பெட்டியோட எங்கள் அப்பா ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் தகர டப்பாவோட கோயம்புத்தூரில் இறங்கினேன். அப்போ உன் பாட்டிக்கு எப்படி தங்கமோ வைரமோ வைடூரியமோ இருக்கும்? அவன் லூசு பையன் உடால வந்து ஜோக் பண்ணிகிட்டு இருக்கான் அண்ணாமலை. இருக்கா இல்லைங்களா? சரி, இப்போ மணிப்பூர் கலவரத்துக்கு பின்னாடி மணிப்பூரில் பாஜக தன்னால் வெற்றி பெற முடியாது அப்படின்றத தெரிஞ்சு பயந்து தான் தன்னுடைய கூட்டணி கட்சிகளை தேர்தலில் போட்டிட்டு தான் வந்து ஒரு பின்னாடி சீட்டில் உட்கார்ற மாதிரியான ஒரு போக்கை எடுத்திருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து? இல்லை, அது எல்லாம் இப்போது பாஜகவுக்கு வந்து சில சீட்டுகள் தேவைப்பட்டதுன்னு சொன்னால் மாநில கட்சிகள் கிட்ட வந்து அது வந்து உதவிகள் நாடுவாங்க. அந்த உதவிகள் நாடும்போது அப்போ வந்து உண்மையான பாஜக எதிர்ப்பு யாருன்றது அப்போ தான் தெரியும். ஏன் திமுககிட்டே ஒரு 20 சீட்டு இருக்குதுன்னு வச்சுங்க, 20-25 சீட்டு இருக்குது. பாஜக வந்து எங்களுக்கு குறையுது, நீங்கள் ஆதரவு பண்ணுங்க அப்படின்னா திமுக ஆதரிக்காதா? அப்போது ஒரு விவேகானம் பேசுவாங்க, நாங்கள் ஏன் கூட்டணிக்கு சேர்றோன்னு சொன்னால் நாங்கள் இருந்தோன்னு சொன்னால் அந்த மத வெறுப்புகள் அவங்ககிட்ட அந்த வெறி கொண்டு செயல்பட மாட்டாங்க, நாங்கள் அடக்குவோம் அப்படின்னு சொல்லி போய் சேருவாங்களா இல்லையா? ஏன்னா 99 அப்படி சேர்ந்துருக்காங்க. 2002 வந்து குஜராத் கலவரத்தின் போது கூட்டணியில் இருந்தாங்க.
இப்படி வந்து அந்த அதாவது ஒவ்வொரு நபர்கள் அப்படி தனியாக நின்று ஜெயிச்சா கூட ஆதரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது அதிமுக தான் ஆதரிக்கும், திமுக ஆதரிக்கான்னு சொல்ல முடியாது. திமுக தான் ஆதரிக்கும். ஏன் அதிமுக ஆதரிக்கும், திமுக ஆதரிக்கும், மம்தா பானர்ஜி ஆதரிக்கும், மம்தா பானர்ஜி ஆதரிக்கும். ஏன் அகிலேஷ் யாதவ் கூட ஆதரிக்க வாய்ப்புகள் இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆக இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய நிறைய கட்சிகள் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து என்ன பண்ணணும் சொன்னால், பாஜக மெஜாரிட்டியாக வந்து கொஞ்சம் சீட்டு கம்மியாக இருக்குன்னா நீ நான் போட்டி போட்டு போய் ஆதரிப்பாங்க. அதனால் நம்ம வந்து பேச முடியாது. ஸோ இப்போ வந்து மோடிக்கு வந்து தேர்தலில் நம்ம தோற்றுருவோன்ற பெரிய பயம் வந்துருச்சு, அதனால தான் வெறுப்பு பேச்சை பேசுகிறாரு அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. அதுக்கு உங்களுடைய கருத்து? இல்லைங்க, இப்போ வந்து மன்மோகன் சிங் கடந்த 10 ஆண்டுகளாக பிரதமராக இருந்தார். இப்போ அவர் அமைதியாக தன்னுடைய வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருக்கார். அதே நிலை மோடிக்கு இருக்க முடியும். மோடி செத்துக்குவார், தற்கொலை பண்ணிக்குவாங்க. ஆமாங்க, அவரால் அதிகாரம் இல்லாமல் இனி அவரால் இருக்க முடியும். அதனால தான் இப்படி வெறி கொண்டு அந்த தேர்தலை பரப்புரை பார்த்தீங்களா, பரப்புரை பேச்சுக்கள் வெறி கொண்டு ஏதாவது ஒன்று பண்ணி மறுபடியும் நான் வரணுடா பிரதமர் ஆகணுடான்னு வெறி. இந்த மாதிரி வெறி இது நாள் வரையில் எந்த பிரதமருக்கும் இப்படி இருந்ததில்லை. ஸோ இப்போ வந்து பிரதமர் இந்த மாதிரி வெறுப்பு பேச்சு பேசுகிறாருல்ல, இந்த மாதிரி வெறுப்பு பேச்சு பேசும்போது இது மக்கள் பொது சமூகத்தில் எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதாவதுமா 2 விதம் இருக்குது. ஒன்று பாஜக ஆதரவு, ஒன்று பாஜக எதிர்ப்பு இருக்குது. பாஜக எதிர்ப்பு வந்து இதை எப்படி பாஜக எதிராக இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது வந்து கேவலம் தான் பார்ப்பாங்க. பாஜக ஆதரவு நிலை இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எப்படி பார்த்தாங்கன்னா நல்ல பேச்சு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தவிர்த்து இன்னொன்று இருக்குது, நடுநிலை சமூகம். அந்த சமூகம் தான் எப்படி மாறுன்றது தேர்தலுக்கு பிறகு தெரியும். ஸோ இப்போது இந்தியா கூட்டணிக்கு எவ்வளோ வெற்றி வாய்ப்பு இருக்குது, அது எவ்வளோ முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம அவ்வளோ பெரிய கருத்து கணிப்பு இல்லை. அப்படி ஓவராலாக பார்த்தோன்னு சொன்னால் இந்தியா கூட்டணிக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, இப்போ இந்த 5 மாநிலங்கள் இருக்குது. தென் மாநிலங்கள் இதில் பார்த்தீங்கன்னா 160 எம்பி சீட்டு இருக்குன்னா இதில் பாஜகவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 10லேருந்து 15 சீட்டு தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. அது இந்த கர்நாடகாவில் மட்டும்தான். மற்ற இடத்துல எல்லாமே கிளீன் காலி இருக்கா இல்லைங்களா? ஆமாம், காலி. இப்போ அதேமாரி வந்து மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பஞ்சாப், ஹரியானா, டெல்லி, இது பஞ்சாப் வந்து க்ளீன், அங்கே இப்போ நிற்கவும் முடியாது. ஆம் ஆத்மி மட்டும் இல்லை, ஆம் ஆத்மி காங்கிரஸ் தான் அங்கே இது. ஏன்னா பாஜகவுக்கு அங்கே இடமே இல்லை. அது ஹரியானா அதேமாரி இல்லை, டெல்லியும் அதேமாரி இல்லை. இப்போ அந்த இது பார்த்திங்கன்னா காலியாகுது. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பீகார்லேயும் வந்து இன்றைக்கி வந்து கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்தியா கூட்டணி யார், லாலு பிரசாத் உடைய ராஷ்ட்ரிய ஜனதா தளமும் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லாம் ஒன்று சேர்ந்து அங்கே ஒரு களமாடுறாங்க. இப்படி இப்போ மகாராஷ்டிராலேயும் அதேமாரி தான் வந்து தேசியவாத காங்கிரஸ், சரத்பவார், சிவசேனா தலைவர் இவர் உத்தவ் தாக்கரே, காங்கிரஸ், இப்படி அங்கேயும் வந்து மகாராஷ்டிராலேயும் ஒரு பலமாக இருக்குது. அப்போ இவங்களுக்கு ஓட்டு வங்கி அப்படின்னு கிடைக்கக்கூடிய இடம் இப்போ உத்தரப்பிரதேசில் பார்த்தீங்கன்னா முலாயம் சிங்கும் காங்கிரஸும் ஒன்று சேர்ந்துருக்காங்க. ப்ளஸ் கம்யூனிஸ்ட் உட்பட சில கட்சிகளும் வந்து இணைஞ்சிருக்காங்க. ஒரு மெகா கூட்டணியாக தான் அங்கே வந்து கிளம்புறாங்க. அதனால தான் 2 நாளாக வந்து உத்தரப்பிரதேசில் தேர்தல் பிரச்சாரத்தில் முக்கியமாக சொல்கிறது பாரு, இந்த 2 இளைஞர்கள், சின்ன பசங்க 2 பேரும் சேர்ந்துட்டு இந்தியாவை நாசமாக்க இவங்க ஒன்று சேர்ந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி பிரதமர் வந்து அவருடைய வாயால் பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அங்கேயும் கொஞ்சம் தடை. இப்போ இவங்களுக்கு என்னென்னா மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத், யூபி, இது போன்ற ஒரு 4-5 மாநிலங்களில் மட்டும்தான் இவங்களுடைய இப்போ இருக்கக்கூடிய நிலை இருக்குங்களே இல்லையா. இப்போ இதில் வந்து இவர் இந்த வெறுப்பு பிரச்சாரத்தின் மூலமா இந்த 5 மாநிலத்திலும் குறிப்பாக யூபி, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், குஜராத், இந்த 5 முக்கியமான மாநிலங்கள்லேருந்து குறைஞ்ச ஒரு 200 சீட்டு 250 சீட்டு இருக்கா. இந்த 250 சீட்டு அப்படியே நம்ம எடுக்கணுன்றதுக்கு தான் இந்த வெறி கொண்ட பேச்சு, புரியுதுங்களா. இதில் வந்து அந்த தேர்தல் ஏன்னா எதிர்கட்சிகளும் ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால் ஒன்றும் பண்ண முடியல. குஜராத்தில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் ராஜ்புத் இனங்கள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த வாட்டி பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லி அவங்க தீர்மானமும் நிறைவேற்றியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்தியா கூட்டணிக்கு அதிக வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இந்த மாதிரி வெறுப்பு பேச்சு பேசும் மக்கள்கிட்ட நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? மற்றவங்களுக்காக என்னென்னா வெறுப்பு பேச்சு பேசக்கூடிய
அரசியல் தரகர்களுடைய பேச்சுக்களை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு மக்கள் போனாங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னு சொன்னால் அது இந்தியாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும் அப்படின்றது தான் என்னுடைய. மோடியோட வெறுப்பு பேச்சை பற்றி நிறைய கருத்துக்கள் தெரிவிச்சிங்க. உங்கள் கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வாழ்த்து. அடுத்த டைம் பார்க்கும்போது நிறைய பேசுவோம். நன்றி.